விருச்சக ராசி நேயர்களே, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசியாக இருப்பார். ஆனால் உள்ள தீ போல எரிவார்கள். அதுதான் அவங்களுடைய குணாதிசயம். பார்க்கறதுக்கு தான் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ள பூகம்பம் தீரி, அதாவது இந்த தீ போல எரிவார்கள்ங்கிற மாதிரி அது உண்மையான பிரம்ம ரகசியம். பழி வாங்கும் மனநிலை இதுவே இவர்களின் பலவீனம். சில பேருக்கு அந்த பழி வாங்கக்கூடிய அந்த மனநிலை அதிகமாக இருக்கும். இருடா ஒரு நாளைக்கு ஒன்று வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பழி வாங்க பிரம்மன் அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது மறைக்கப்பட்ட உண்மை என்ன, செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். ஸோ இந்த சில விஷயங்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு குருவருள் துணை கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், ஒவ்வொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. ஏதாவது ஒரு சூழலில், ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்ணில் படும்போது அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது. இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மறைக்கப்பட்ட உண்மை. 12 ராசிகளுக்கு மறைக்கப்பட்ட உண்மை தான் என்ன, நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, அது மிக முக்கியமானது. அப்போது இதுக்கு என்ன விஷயம் நமக்கு பண்ணணும், மறைக்கப்பட்ட உண்மை தான் என்ன. இப்போ நான் நிறைய ராசிகளில் நான் பேசிட்டு வரும்போது நிறைய ராசிகள்லாம் அனலைஸ் பண்ணி பேசும்பொழுது பிரம்மன் எழுதிய விதி, உங்களுடைய அதாவது லட்சக்கணக்கான மக்களுடைய ஒரு ஆதரவு அதில் இருந்தது. உண்மையிலேயே அது ஒரு தெய்வ கடாட்சம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மன் எழுதிய விதி அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது. நிறைய பேர் அப்படியே ஃபோனை எடுத்த உடனே அவங்க அழுது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு சமயம், சாமி இந்த மாதிரி எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சது, இந்த பிரம்மன் என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னேன். அப்போது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. சுவாமி இந்த மாதிரி இருந்து நீங்கள் சொன்ன பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னும்போது, அப்போது இதுக்கு மறைக்கப்பட்ட உண்மை தான் என்னதான் மறைஞ்சிருக்கு, எதனால மறைக்கப்பட்டது, என்ன பிரச்சனை, செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இதுக்கு என்ன பரிகாரம் நான் பண்ணிக்கலாம். என் 12 ராசிக்கு நான் இப்போ தனித்தனியாக சொல்ல போகிறேன். நோட் டவுன் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் நடுவில் என்ன சொல்ல வரேன், என்ன ஸ்லோகங்கள் நடுவில் சொல்லியிருக்கேன், என்ன விஷயங்கள் எந்த கோவிலுக்கு போக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சக ராசி நேயர்களே, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி. அமைதியாக இருப்பார், ஆனால் உள்ள தீ போல எரிவார்கள். அதுதான் அவங்களுடைய குணாதிசயம். பார்க்கறதுக்கு தான் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ள பூகம்பம் தீரி, அதாவது இந்த தீ போல எரிவார்கள்ங்கிற மாதிரி அது உண்மையான பிரம்ம ரகசியம்னு சொல்லலாம். இவங்களுடைய மறக்கப்பட்ட உண்மை என்ன அப்படின்னு கேட்டால், வெளியில் அமைதி, உள்ளே மிகுந்த தீவிர உணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவார், துரோகம் செய்தால் ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டார். ரகசியங்களை காப்பாற்றும் திறன் மிக அதிகம். சில பேர் சொல்ல மாட்டாங்க விஷயத்தை, வெளியில் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது. நீங்கள் என்னதான் நோண்டி கேட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் சில பேர்கிட்ட விஷயங்கள் வெளியில் வராது. பழி வாங்கும் மனநிலை இதுவே இவர்களின் பலவீனம். சில பேருக்கு அந்த பழி வாங்கக்கூடிய அந்த மனநிலை அதிகமாக இருக்கும். இருடா ஒரு நாளைக்கு ஒன்று வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பழி வாங்குறாங்க இல்லையா, இந்த பழி வாங்குதல் அப்படிங்கிறது ஒரு மனநிலை இதுவே இவர்களின் பலவீனமாக இருக்கும். வாழ்க்கையில் பெரிய உயர்வு அல்லது பெரிய வீழ்ச்சி, நடுத்தர நிலை குறைவு, இது மறைக்கப்பட்ட உண்மை. இதுதான் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், செய்ய வேண்டியது அப்படின்னு எடுத்துக்கும்போது கோபம் மற்றும் பழிவாங்கும் எண்ணத்தை கட்டுப்படுத்துங்கள். தியானம், யோகம் மன அமைதி தரும். சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நண்பர்களுடன் மட்டும், உங்களுக்கு நம்பகமானவர்களுடன் மட்டும் பழகுங்க. உங்கள் ஆற்றலை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கா, உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு சில விஷயங்கள் இருக்கா, நீங்கள் அதை பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தினாலே வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவீங்க. செய்யக்கூடாதது அப்படின்னு சொல்லும்போது பழிவாங்கும் எண்ணம் வைத்துக் கொள்ளாதீர்கள். ரகசிய விஷயங்களை தவறான முடிவு எடுக்காதீர்கள். கோபத்தில் உறவுகளை உடைக்காதீர்கள். சந்தேகம் அதிகப்படுத்தாதீர்கள். உங்களையே தனிமைப்படுத்திக் கொள்ளாதீர்கள்.
இது எல்லாமே நீங்கள் செய்யக்கூடாதது. இது எல்லா விஷயமும் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஓ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. ஆனால் உண்மையை நான் இப்போ கூட சொல்கிறேன், பிரம்ம ரகசியத்தில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். விருச்சக ராசிக்கு இன்னைக்கும் நான் என்னுடைய பல பதிவுகளை சொல்லியிருக்கேன், நான் இப்பவும் சொல்கிறேன், பெண் சாபம் உள்ள ராசி விருச்சக ராசி. பெண் சாபம் கண்டிப்பாக இருக்குது. அதுவும் இந்த பெண் சாபம் அப்படின்னு சொல்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசுக்குள்ளே அது வேலை செய்யும்னு சொன்னால் 25 வயசுக்கு மேலே 45 வயசுக்குள்ளே இந்த 20 வருஷத்தில் அவங்களுக்கு வேலை செய்யும். கண்டிப்பாக இந்த 20 வருஷத்தில் இந்த பெண் சாபம் வேலை செய்யும். இந்த 25லேருந்து 45 தான் முக்கியமான வயசு. இந்த வயசில் இந்த பெண் சாபம் வேலை செய்யும் பொழுது அந்த பிரம்ம ரகசியமானது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்த கேட்டை விருச்சக ராசி, விசாகம் விருச்சக ராசி, இந்த சில விருச்சக ராசி அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கு வந்து பல போராட்டங்களை சந்திக்கக்கூடிய இந்த 25லேருந்து 45 இந்த திருமண வாழ்க்கை, வாழ்க்கையில் இழப்புக்கள், வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம், சில பேருக்கு வந்து வெளிநாடு அமைஞ்சிடும். போயிட்டு வந்தும் சில பேருக்கு பிரயோஜனம் இருக்காது. யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறது, என்ன செய்கிறது, செய்யக்கூடாது, இந்த மாதிரியான பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் இந்த 25லேருந்து அந்த 45 அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அது நடந்துன்னு தான் இருக்கும். ஆனால் அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் தான் சில விஷயங்களை முன்னெடுத்து சில விஷயங்கள் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிக்கணும். பிரம்ம ரகசியம் என்று சொல்லக்கூடியதில் இவங்களுக்கு என்னதான் செவ்வாய் வந்து அதிபதியாக இருந்தாலும் சில பேர் வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. சொந்த வீடு இருந்தும் சில பேர் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். எனக்கு சொந்த வீடு இருக்குப்பா, ஆனால் நான் வாடகை வீட்டில் தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாடகை வீட்டில் தான் இருப்பேன். இது வில் பி ஸ்டேயின் ரெண்டட் ஹோம் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கு அவங்களுடைய விஷயங்கள். ஸோ ஏன் இதனால இவங்களுக்கு இந்த மாதிரி சில பேருக்கு இந்த படிப்பு விஷயத்தை கூட எடுத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்த பிரம்ம ரகசியம் என்ன சொல்றது, நல்லா படிச்சிருப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் இருப்பாங்க. ஆனால் அதற்கேற்ற வேலையோ, அதற்கேற்ற சில விஷயங்களோ, அதற்கேற்ற சில இதுவோ வராது. எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். இப்ப கூட விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்ப கூட நான் இந்த பிரம்ம ரகசியம் சொல்லும்போது இந்த விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ல் சனி அபவாதம் என்பார்கள். தேவை இல்லாமல் கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. அதனால தான் இந்த பிரம்மன் அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது மறைக்கப்பட்ட உண்மை என்ன, செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். ஸோ இந்த சில விஷயங்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. லைஃப் அப்போ தான் ஸ்மூத்தாக நல்லபடியாக போகும். இன்னும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் ப்ராப்ளமே வரும், அங்கே தான் இஷ்யூவே வரும். நீங்கள் செல்ல வேண்டிய கோவில், எந்த கோவிலுக்கு நீங்கள் போகலாம், எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நான் அனுஷ நட்சத்திரத்துக்கு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கோவில் இருக்குங்க. இப்போ உடம்பு சரியில்லையா, மேல் மருத்துவ கூடி போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் உங்களுக்கு சில சட்ட சிக்கல்கள் இருக்கா, சட்டநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சட்ட சிக்கல்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, சட்டநாதர் கோயில், சீர்காழி சட்டநாதர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் தரிசனம் பண்ணுங்க. மருதமலை போயிட்டு வாங்க. பெண் தெய்வத்தை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க. பெண்களுக்கு பெண் தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. அதே போல மாசமா இருக்கிற பெண்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க, அன்னதானம் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கான அந்த சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இல்லைன்னு நடக்காது. நடக்கணுமா நடக்கக்கூடாதாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சரியா? ஏன் சொல்றேன்னு, சில விஷயங்கள் இப்படித்தான், சில விஷயங்கள் இப்படித்தான்னு அதில் நீங்க கரெக்டா இருந்தால் தான் முடியும். விருச்சிக ராசிக்கு இது என்னுடைய அட்வைஸ். ஆனா இருந்தாலும் சரி, இப்போ கூட இந்த பிரம்மன் எழுதிய ரகசியம் சொல்லக்கூடியதில் இந்த வருஷத்துல கூட சில பிரச்சனைகள் இருக்க தான் இருக்கு. எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. டைம் கிடைக்கும்போது கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்க. அப்போ தான் லைஃப்பில் ஏதாவது கொஞ்சமாவது சக்ஸஸ் பண்ண முடியும். சரியா? சுபம். எல்லோரும் இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகப்படி, உங்களுடைய ஜென்ம ஜாதகப்படி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்னாதிபதி யார், உங்கள் ராசியாதிபதி யார், உங்களுடைய 7ஆம் அதிபதி யார், உங்களுடைய 7 குடையவன் யார், ஜாதகத்தில் சரியா இருக்கா, உன்னுடைய வரவு செலவு, உன்னுடைய முழு ஜாதகத்தை நீ ஒரு தடவை அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோ. எப்பப்போ என்ன தசா புக்தியில் என்னென்ன நடக்கிறதோ இதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ இதுவரையில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உனக்கு எந்த அளவுக்கு உனக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லும்போது எனக்கும் நானும் அதை தெரிஞ்சுப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. எனி டைம் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சுபம்.